நீங்க நல்ல ஒளிவ மரத்துக்கு வழியா வந்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அதுக்கப்புறம் சபை வருதுல பாஸ்டர்மா. அதைத்தான் பவுலுமே எழுதுறாரு பாஸ்டர்மா. நீங்க இன்னைக்கு வேதம், இன்னைக்கு கிறிஸ்துவ ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல மூவ் பண்றதுனால தான், கடவுளாக பார்க்கறதுனால தான் அந்த சரியான ரட்சிப்பின் அனுபவத்தில் நின்று கனி கொடுக்க மாட்டேங்குது. மரமாவே இருக்குது, நின்றுகிட்டே இருக்குதுக்கு காரணம் என்னன்னாயா, மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு யார் தலை? பிதா தலை. இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா முடிச்சு கட்டிவிட்டு சபைக்கு இயேசுதான் தலை, இயேசுதான் பிதான்னு போட்டதுனாலதான் பிரச்சனை இவ்வளவு. சரியா பாஸ்டர்? புரியுது. இப்ப இயேசுவோடு 1000 வருஷம் எழும்பி இந்த கிறிஸ்துவோடு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அரசாள போகிறோம். பிதாவோடு அல்ல, பிதாவோடு அல்ல. வேதத்தை ஒழுங்கா ஆழமா படிச்சுங்க.